இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் அட் ப்ரெசென்ட் சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அப்போ அட் ப்ரெசென்ட் ரோக சனியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 3/6/2027 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருப்பார். அப்போ ரெண்டாவது நம்மளோட லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது ஏற்பட்டு சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ தான் த ரியல் சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃபார் துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா 2026 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா 12 ராசி ஆளுங்களுமே சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதி கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். இன்னொரு ஆஸ்பெக்டில் வேண்டும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமானே கேரண்டி கிடையாது. இதில் இந்த அம்மா வேற 10
10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு. அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்தது துலாம் மேம். உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப அருமையாக இந்த வருஷத்தில் இது நடக்குதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த துலாமுக்கு எப்படி இருக்குது 2026 to 2036 என்னென்ன கனவுகள்லாம் நிறைவேறி அவங்க வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் மேம். மேடம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மேடம், இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க தான் போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மாலாம் சொல்கிறது இல்லை, உண்மையாகவே விதி கிரகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துலாம் அட் ப்ரெசென்ட் சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அப்போ அட் ப்ரெசென்ட் ரோக சனியில் இருக்காங்க. ரோக சனி அப்படின் போது கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், நோயிலேருந்து ஒரு விமோச்சனம், எதிராளிகள் இருந்தாலும் அவங்களால ஆதாயம், அவங்களே மண்டியிடக்கூடிய காலகட்டம். சில துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க, நீங்கள் பாட்டன் துலாமுக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் கேட்டேன், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் பாபு. நான் பாபுனோட ஜாதகம் சொல்லலை, நான் துளாராசினோட கோச்சார பலன் சொல்கிறேன். உன் ஜாதகத்தில் தசை பெருசாக நல்லா இல்லை, கெட்டு போயிருந்தார் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது 40% தான் நடக்கும். தசை எக்ஸலண்ட்டாக இருக்காரு அப்படின்னா 100க்கு 100% கட்டம் தான் இல்லை தசநாதன். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேடம், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்ய. தசநாதன் இங்கே பிரதானம். அப்போ நீங்களே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் சொல்கிறீங்க? 40% இம்பேக்ட் இருக்குல்ல, 4% இம்பேக்ட் இருந்தால் கூட நீ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல, 40% இருக்குல்ல, நீ யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். கரெக்டு தான் அப்படின்றார். நீங்கள் கேட்கவே வேணாம், நீங்களே அழகாக ஜாதகம் கற்றுக்கோங்க. மேம் கற்றுக் கொடுக்குறாங்க 60 நாளில். அதனால் நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம், நீங்கள் கற்றுக்கலாம். இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க பாருங்கள். 10 வருஷத்தோட பலன் யாருமே சொல்ல முடியாது. இவ்வளோ அழகாக எங்கள் தீபா மேம் சொல்கிறாங்க. அழகாக போய் கற்றுக்கோங்க எல்லாருமே. இல்லை மேம், இந்த மாதிரி சிலருக்கு சந்தேகம் வரும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாங்கள் என்ன தெளிவாக எந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்ல முடியுமோ சொல்கிறோம். இந்த 10 வருஷத்துக்கும் நான் எல்லா பிளானட்டரி பொசிஷனை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா மேம் தான் வந்து ஸ்ரீவித்யா மேம் தான், இல்லை மேம் வேண்டாம், ரொம்ப பெருசாக போவோம் பதிவு அப்படின்னாங்க. அப்போ நம்ம விதி கிரகத்தை வச்சு சொல்லிட்டோம். இவன் தானே பிரதானம், விதி கிரகம் சனி தான் பிரதானம், அதனால் அவனை வச்சு சொல்கிறோம். அப்போ இங்கே ரோக சனி, கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை. எந்த துலாமாக இருந்தாலும் இவ்வளோ கடன் இருக்குங்க, இப்போ இவ்வளோ தான் இருக்குது. அந்த ஒரு ப்ளஸ்ஸை வந்து சனி கொடுப்பான். 6/2027 வரைக்குமே அவன் ரோக சரியாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் 3/6/2027 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருப்பார். அப்போ துளாராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, 7ஆம் பாவத்தில் சனி. கண்டக சனின்னா காசு பணத்தை கெடுக்க மாட்டார் மேடம். என்ன பண்ணுவார் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தை கெடுப்பார். தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளோட லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட நிறைய வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது ஏற்பட்டுவார். நான் ஒரு இடத்துல இருக்கேங்க, என் லைஃப் பார்ட்னர் ஒரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப சூப்பர், எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் வராது. எப்படியும் மீட் பண்ணும்போது மட்டும்தான் பிரச்சனை வரும், இல்லை காலைல போயிட்டு நைட் தாங்க வருவேன், பிரச்சனை கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. காசு பணம் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த கண்டக சனி இந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு. நீ எதுக்கும் மேலே முன்னேறணும், சாதிக்கணும், இதெல்லாம் சனி கெடுக்க மாட்டார், நீ பாட்டுன்னு செய்யலாம். ஸோ அதுவும் வந்து பெரிய மைனஸ் கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் 8/8/2029 30/6/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ தான் த ரியல் சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃபார் துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனியாக வரார். அஷ்டமத்து சனியாக வந்தால் கூட ராசி அதிபன் சுக்கரன். அதே மாதிரி சனிக்கே ரொம்ப பிடிச்ச ராசி எதுனா துலாம். எல்லா ராசியும் விட்டுட்டு அங்கே தான் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹானஸ்ட் பர்சன்ஸ், அறம் சார்ந்த ராசி, அறத்தத்துவ ராசி. அப்போ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 10, நான் தேவையில்லாமல் அநியாயமான ஒரு வழியில் போக மாட்டேன். அது இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. அப்படி போகிறீங்கன்னா உடனுக்குடன் கெடுபலன்கள் அப்படின்றது கட்சியுடன் துலாமுக்கு மட்டும். ஏன்னா வந்து சனி உச்சமடைகிற ராசி அப்படின்றதுனால. அப்போ நீங்களே ஓரளவுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஹானஸ்டி அப்படின்றது கூடுதலாக தான் இருக்கணும். கூடுதலாக ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கணும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஆரோக்கியம், பெரிய லெவலில் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, சின்சியராக வேலை செய்யுது. இந்த 4 நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். அப்படின்னா எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, இவங்ககிட்டலாம் ஹாய் பை அதோடு வச்சுக்கிறோம். 5ஆவதா அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா சின்ன சின்ன இடையூறுகள் நம்ம மூளையை தின்னும். அதினும் இவனுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும். நம்மளுக்கு அதில் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரக்கூடும்.
அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் இவங்க காஷியஸாக இருக்கக்கூடிய காலகட்டம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 29 to 32 சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 31/5/2032 12/7/2034 வரைக்கும் 32 to 34 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். பாக்கிய சனியாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பாக்கிய சனி எல்லா விதமான பாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு. நான் பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் கம்மா போட்டுட்டு இருந்த சனி பகவான் முற்றுப்புள்ளி வச்சுடுவார். பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். துலாம் இந்த காலகட்டத்தில் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான விஷயத்தில் ஷைன் ஆனவங்க டாப் மோஸ்ட்டில் வந்தவங்கலாம் துலாமாக இருப்பாங்க இந்த எக்ஸாக்ட் காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 13/7/2034 26/8/2036 வரைக்கும், அதாவது 34 to 36 சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அப்போ இவங்களுக்கு 10ஆம் பாவம் கர்ம சனியாக இருக்கார். வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் இருக்கும், நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும், ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நல்ல லாபம், இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், பொறுப்பு, மேலதிகாரியினோட சப்போர்ட்டு, சுயதொழில்னா பெரிய லெவலில் டெவலப் ஆகுது, சூப்பராக இருக்கும். அப்போ கோல்டன் பீரியட் 30 to 34. அது அப்படியே வந்து நல்லா வந்து பேக்கப் பண்ணிக்கக்கூடிய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 34 to 36 சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நன்றி மேம், தேங்க்யூ. நன்றி. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம், அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க, நீங்களும் வாங்க உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னே எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம், இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா, மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க, வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க, தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க எல்லாரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.